ஹாய், நான் உங்கள் டேகோ. நம்ம தரமான ஒரு ரேங்க் மேட்ச் அதாவது டபுள் ஸ்னைப்பர் கிடச்சிட்டா வச்சு சதைச்சி விடலான்னு நானும் இங்கே 2 பேர் இருந்தானுங்க. ஃபஸ்ட்டு அவனை டவுன் பண்ணி விட்டேன். கைப்புள்ள அவன் டீம்மேட் வந்துட்டான் போல. கில்லை கன்ஃபார்ம் பண்ண முடியல. அவன் வேறு கவர் எடுத்துட்டேன். அதுக்குள்ளேயே அவன் டீம்மேட் வேறு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கைப்புள்ள அந்த அக்காவுக்கும் ஒன்று தட்டி கொடுத்தேன். பட் சாகலை. நானும் என் மைட்டு போய் வச்சு அடி அடிக்கிறேன். டேமேஜே போல. ஏன் டேமேஜே போலன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு ஸ்கில்லை ஆக்டிவ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கிட்ட ஒரு அக்கா ஓடிச்சு அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த அக்காவே சோனியா வந்துருக்கும் போல் டவுன் ஆகிடுச்சு. அப்படியே இந்த இடத்துல முடிச்சு விட்டுருந்துருப்போம். அப்படியே இந்த இடத்துல நம்ம ஒரு 3 லேண்ட்மேனை வச்சு கிளம்பியிருப்போம். அந்த லேண்ட்மேனை எப்படி யூஸ் ஆகுன்னு அப்படியே இங்கே ஒருத்த காரில் வந்து அவனை அடிச்சு விட்டா அதுக்குள்ளே நம்ம வேறு பிங்க்கு போயிடுச்சு நண்பா. அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. வாயெல்லாம் வளருது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்படியே நம்ம ஸ்னைப்பர் கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாலே அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்ம டீம்மேட் அடித்தவனுக்கு 150 போட்டு முடிச்சு விட்டுருப்போம். சொன்ன நாள் என் மேலே லேண்ட்மேன் வச்ச இடத்துல இங்கே ஒன்று டவுன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நான் பீக்கு கிளம்பி போயிருந்தேன். கீழே அடிச்சுட்டு இருந்தானுங்க வந்தால் இங்கே ஒருத்த டவுன் இருந்தேன். அவனை ஒரு ஓசிக்கில் போட்டு முடிச்சு விட்டுருந்துருப்பான். அடுத்த உனக்கு ஒரு 150 கொடுத்தேன். நம்ம டீம்மேட் ஓசிக்கில் போட்டிருப்பாப்புல. அதுக்குள்ளே மேலே வந்து அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்னைப்பரை விட்டுறக்கூடாதுடா கைப்புள்ளன்னு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அப்படியே இங்கே தான் மேலே நின்று அடிச்சானுங்க. அப்படியே அவனுக்கு ஒரு மண்டையிலே ஒன்று போட்டு விட்டு அப்படியே அவன் டீம்மேட்டுக்கும் வச்சு அவனுக்கு ஒரு மண்டையிலே ஒன்று போட்டு முடிச்சுட்டு இருப்போம். மேலே வேறு யாவனும் இல்லை. அப்படியே கீழே போய் நம்ம டீம்மேட்டெல்லாம் தூக்கி விட்டு அப்போ தான் ஒரு ஃபைட்டே எடுக்கலான்னு அப்படியே கீழே வந்திருப்பேன். இந்த இடத்துல நான் அடின்னு அடிப்பேன். அடியே விழுகல. கடைசியாக ஒருத்தனுக்கு 150 போட்டு அவனை டவுன் பண்ணி விட்டு வந்திருப்போம். டவுன் ஆன செகண்டில் பக்கத்தில் ஒருத்தவன்ட்டியா அவனுக்கு ஒரு 150 போட்டு அப்படியே வாழை போட்டு திரும்ப ஒரு 150 போட்டு ஈஸியாக டவுன் பண்ணி விட்டுருப்போம். அவரோட கடைசியாக என்ன ஒருத்தன் தான் இருந்தியா அப்படி இந்த மேட்ச் நம்ம தரமான போய் அடிச்சிருந்துருப்போம். ஆனால் லாஸ்ட்டுக்கு நான் அடிக்கல, லாஸ்ட்டுக்கு முன்னாடி கிட்ட தான் நான் அடிச்சிருப்பேன். மொத்தம் அந்த மேட்ச் ஒரு 11 கிலோகிட்ட அடிச்சிருந்துருப்போம் ஸ்னைப்பர்லேயே. நான் இதெல்லாம் விட்டேன். 70 டேமேஜ் கிட்ட போச்சு. கடைசியாக நம்ம எனிமி ஓசியில் போட்டாப்புல அவன்கிட்ட இருந்து நம்ம ஒரு ஓசியில் போட்டிருப்போம். ஓகே, பாய் நண்பா.